வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காத்திருப்பு நிறைவேறப் போகிறது. வெகு நாட்களாக நீங்கள் காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை துரிதமாய் உங்களுக்கு செய்ய போகிறார். சீக்கிரத்தில் நீ அற்புதத்தை பார்க்க போகிறாய். சீக்கிரத்தில் நீங்கள் உயரப் போகிறீர்கள். சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நன்மையாய் நடக்க போகிறது. சீக்கிரத்திலே ஆண்டவருடைய வேரை துளிர்க்க பண்ண போகிறார். உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். நம்பிக்கையற்று போன நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே, பலவித குழப்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை. நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய், நீ உயருவாய், நீ மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவருடைய இருதயத்தின் கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய இருதய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் கனமடைவீர்கள். கர்த்தரிடத்திலிருந்து தயவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சொந்து போகாதீங்க. கர்த்தருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை எல்லாவற்றிலும் நன்றாக வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுக்கிற தேவன், எந்தெந்த காரியத்திலே கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, நிந்தனையின் நடுவில காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லா வித போராட்டங்களில் இன்று விடுதலையாக்கி அவங்களை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.